வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. ரொம்ப நாள் கழிச்சு நேத்து எங்க அண்ணனோட பேச்சை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சேங்க. செம்மையா காமெடி பண்ணி, அதாவது மிகப்பெரிய ரோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து பண்ணியிருக்காரு எங்க அண்ணன். ஏங்க யாருப்பா எந்த அண்ணன்னு கேக்குறீங்களா? என்னங்க நீங்க, நம்ம சீமான் அண்ணன் தாங்க. நம்ம நிலைமைலாம் எப்படி ஆயிப்போச்சு பாருங்க. எங்க அண்ணன் சீமான் பேசுறதெல்லாம் ரசிச்சு கேட்கிற அளவுக்கு நம்மளை இந்த நாடும் நாட்டு மக்களும் தள்ளி விட்டுட்டாங்க. வேற எதுவும் செய்ய முடியல. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம யாரை வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கே நல்லா தெரியும். சீமானை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ரோஸ்ட் எல்லாம் சீமானை வச்சுதான் பண்ணோம். பட் காலங்கள் மாறி போய்விட்டன. அதாவது எப்போ விஜய் அரசியலுக்கு வந்தாப்லயோ அதுக்கப்புறமா சீமானோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 2024 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% 8.5% ஓட்டோ எடுத்தாரு சீமான். ஆனா 2026 பொது தேர்தலில் பாத்தீங்கன்னா அந்த மனுஷனோட வாக்கு வங்கி அப்படியே ஆஃபா சரிஞ்சு 4% வந்துருச்சு. நம்மலாம் வந்து விஜய் அரசியலுக்கு வரும்போது நம்ம தெளிவா சொன்னோம், மிகப்பெரிய அடி யார் வாங்குவான்னு பாத்தீங்கன்னா சீமான் வாங்குவாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக் டவுன்ஃபால் இருக்கும் அங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் உண்மையிலே நடந்துச்சு. சீமான் கட்சியில இருந்தவங்கலாம் எங்க போனானே தெரியல. ஏன்னா இளைஞர்கள்ன்றதுனால அப்படியே தாவி விஜய் பக்கம் போயிட்டாங்க. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. விஜய் அரசியல் ஆரம்பிச்ச பிறகு மிகப்பெரிய செட்பேக், எஸ் அப்கோர்ஸ் அதர் கட்சிகளுக்கு இருந்தாலும், பட் சீமானுக்கு தான் வந்து மிகப்பெரிய அடி. அது சீமானுக்கும் நல்லாவே தெரியும். இனிமேட்டு வாக்கு வங்கி எப்படி உயர்த்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் மார்க் அவருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து எங்க அண்ணனை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட் போட்டு இருப்பாரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதாவது புதுசா வந்து ஆட்களை கட்சியில சேர்க்கிறாங்க போல. அங்க அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்கள் இல்ல, என்னத்த புதுசா ஆளுங்களை சேர்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இருக்கிற பிசியே வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சரி, எங்க அண்ணனை நம்ம ரோஸ்ட் பண்ண விரும்பல, விஜயை தான் ரோஸ்ட் பண்றோம். ஏன்னா வேற வழி இல்ல ராசா, வேற வழி இல்ல. நான் எந்த காலத்திலயும் நினைச்சு பார்த்தது இல்லைங்க. எங்க அண்ணன் பேசுனதெல்லாம் ரசிச்சு, அதுவும் நேத்து வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணாரு பாருங்க. அந்த ஆக்ஷனை பார்த்து நான் வந்து குபீர் குபீர்னு உழுந்து உழுந்து சிரிச்சேன். சரி, என்னதான் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத டீட்டெயில்டா பார்ப்போம். அதாவது நேத்து வந்து புது ஆட்களை சேர்க்கிறோம், வேற கட்சியில இருந்தெல்லாம் எங்க கட்சியில சேர்றாங்க அப்படின்ட்டு அந்த ஆட்களுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் எடுத்து வச்சார். அதுல ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நறுக்குன்னு கேட்டாரு. அதாவது ஆக்சுவலா எல்லாருமே கேட்ட பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் திருப்பி சீமான் வந்து பாத்தீங்கன்னா மேடையில வைக்கிறாரு. ஜோசப் விஜய்னு இப்போ சொல்லிட்டு சுத்துறீங்களே, நீங்க ஏன் உங்களுடைய முதல் படத்துல ஜோசப்ன்ற வார்த்தையை சேர்க்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த மரத்துல ஆணி வச்ச மாதிரி கரெக்டா கேள்வி கேட்டாரு. எஸ், எல்லாரோட கேள்வியும் அதுதான். நம்மளும் அப்போதுல இருந்து அதுதான் கேட்டு வரோம். ஏன் மிஸ்டர் விஜய் படத்துல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் 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 தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் இப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அரசியல்ல கால் வச்ச பிறகு, அதுவும் கால் வச்ச உடனே கூட ஜோசப் விஜய்ன்னு சொல்ல, அது ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ 2024 எப்போ கட்சி தொடங்கினார் பாருங்க. கட்சி தொடங்கின பிறகு ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு ப்ரொமோட் பண்ணாரானா கிடையாது. 2026 அதுவும் வேட்பாளர்களை அறிவிக்கும் போதுதான் அந்த ஜோசப் விஜய் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து தன்னை வந்து ஒரு கிறிஸ்துவரா ஐடென்டிஃபை பண்ண காட்டுறாரு. வெளி உலகத்துக்கு தானும் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு காட்டினாதான் அந்த கிறிஸ்துவர்கள் ஓட்டை வந்து கணிசமா நம்ம வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு, ஒரு ஐடியாலஜில தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜோசப்ன்ற பெரிய அப்ப வெளியிடுறாரு. அது வரைக்கும் வெளியிடவே இல்லை. படத்துல எல்லாம் முன்னாடி வந்து ஜோசப் விஜய்னு போட்டுருந்தாருன்னு நினைச்சுக்கோங்க. மத்த ஆடியன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிருப்பான், ஏய் ஒரு கிறிஸ்டியன் படத்தை ஏன்னா நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு இந்துக்கள் தவிர்த்திருக்கலாம். முஸ்லீம் வந்து கிறிஸ்டியன் ஹீரோவா நினைச்சிருக்கான், நம்ம ஏன்டா அதை போய் பார்க்கணும்னு முஸ்லீம்களும் தவிர்த்திருக்கலாம். ஃபேன் பேஸும் இவருக்கு கம்மியா இருக்கும். ஏங்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கே இதுதான். ஒரு கிறிஸ்துவர் ஐடென்டிட்டியோட அவர் வந்து ஒரு படத்துல நடிச்சிருந்தா ஃபேன் பேஸ் கம்மியாகி இருக்கும். இந்து ரசிகர்களோ முஸ்லீம் ரசிகர்களோ அவர் சைடு போயிருப்பாங்கன்னா போயிருக்க மாட்டாங்க, வேறு சைடு கூட போயிருக்க வாய்ப்பு தான் இருக்கு. நம்ம வந்து அப்படியே செதறிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல விரும்பல, வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஜோசப் ஐடென்டிட்டியை அப்படியே கம்ப்ளீட்டா மறைச்சிட்டு விஜய்ன்ற பேரை மட்டும் தூக்கிட்டு வந்தாரு. எலெக்ஷன் டைம்ல தான் அதை காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா காட்டி அவர் நின்ன தொகுதியையும் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் கொஸ்டின் பண்ணியிருக்காரு. சட்டமன்றத்திலிருந்து அங்கே எழுப்பியிருப்பேன், இப்ப இல்ல. இந்த அரங்கத்துல இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன், என் தம்பி தங்கைகளுக்கு இடையில. பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்?
நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவாரு, நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? ஏங்க 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதியில நீங்க ஏன் குறிப்பா பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுத்தீங்க? எஸ், ஏன் தேர்ந்தெடுத்தீங்க மிஸ்டர் விஜய்? எங்கன்னா வந்து நீங்க சொல்லுங்க. ஏன்னா எங்க உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க எலெக்ஷன்ல நிற்கும் போதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா வி தொகுதியை தான் தேர்ந்தெடுத்து இருக்கிறோம். ஏன்னா எங்க அண்ணனுக்கு வந்து அந்த வி வந்து லக்கு போல, வி ஃபார் விஜய் மாதிரி, வி ஃபார் வெற்றின்ற மாதிரி, வி வந்து ஒரு லக்கான வேர்டு. அதனால அவர் என்ன ஆல்பபெட்ன்றனால நான் வந்து வில ஸ்டார்ட் பண்ற தொகுதியில தான் நிக்க போறோம். உடனே எல்லாரும் ஆராய்ஞ்சாங்க, விருகம்பாக்கத்துல நிப்பாரா, இல்ல விக்கிரவாண்டியில நிப்பாரா, இல்ல விருதுநகர்ல நிப்பாரா, இப்படின்ட்டு வி தொகுதியை ஆராய்ஞ்சிட்டே இருந்தாங்க. பட் இவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் போகிருக்கும் போல, சர்வால் இந்த வி தொகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம நின்னோம்னா அட்டர் ஃபிளாப் ஆகிடுவோம் போல, திடீர்னு அப்புறமா உங்களையே மண்ணக்கவை வச்சிருவாங்க. அதனால அந்த வி தொகுதியெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் நம்ம தேர்ந்தெடுப்போம். அது சீமான் கேள்வி கேட்கிறாரு, கரெக்டான கேள்வி கேட்டாப்ல. பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுத்தா? ஃபர்ஸ்ட் பெரம்பூர்ல மதத்தால நிக்கிற, திருச்சி கிழக்குல மதம் பிளஸ் சாதியால நிக்கிற. ஏங்க அதுதான் உண்மை. பெரம்பூர் கான்ஸ்டிடன்சி அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்க கிறிஸ்துவ மக்கள் அதிகமா இருக்காங்க. திருச்சி கிழக்கை ஏன் தேர்ந்தெடுத்தாரு பாத்தீங்கன்னா அங்க கிறிஸ்துவ மக்கள் ஆல்ரெடி நிறைய இருக்காங்க. பிளஸ் இவர் சாதியை சார்ந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பெருமளவுல இருக்கிறனால இந்த 2 தொகுதி தான் நம்மளுக்கு ஏத்த தொகுதி. ஒண்ணு விட்டாலும் ஒண்ணுத்துல ஜெயிச்சிடலாம். இப்போ மதம் கைவிட்டா மதமும் சாதியும் நம்மளை காப்பாத்தும், மதமும் சாதியும் நம்மளை கைவிட்டா மதம் நம்மளை காப்பாத்தும். இந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு. ஏங்க இவங்களோட ஒன்லைனே என்னன்னு தெரியும்ல, இந்த தாவேக்காவோட ஒன்லைனே பாத்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் நொட்டிச்சு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டுட்டு ஒரு கட்சி தலைவரே பயந்துகிட்டு தன்னுடைய மத மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் நிக்கிறதோ, இல்ல தன்னுடைய சாதி மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் நிக்கிறதெல்லாம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ல வருமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க அண்ணன் சீமானை வந்து சேர்ந்து கேட்டு, ஏங்க சீமான் பேச்சை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் கூட நான் ரசிச்சுதான் கேட்பேன். அவரு வடை நிறைய சுடுவாப்புல, அதாவது கதைகள், அவர் சொல்ற கதைகள்லாம் வந்து நீங்க யூடியூப்ல போயிட்டு அந்த குட்டி ஸ்டோரின்னு போடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கதைகள் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு சிரிச்சுக்கினே நம்ம கேட்கலாம். இப்போ வந்து விஜய ரோஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவரோட ஸ்லாங்ல பேசும்போது செமையாவே ரோஸ்ட் பண்ணாரு. கேள்விகளும் நிறைய கேட்டாரு. ஏங்க அந்த காமெடி ஒண்ணு வரும் பாருங்களேன். அதாவது எந்த காமெடியில தெரியுமா, நிறைய காமெடிஸ் பண்ணாரு. எந்த காமெடியில நான் குறிப்பிட்டு சிரிச்சேன்னா, இவர் வந்து என்ன செய்யறாருன்னா விஜய பேசுறாரு, மக்கள் காசை வீணடிக்க மாட்டாரு. அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. நவோ மக்கள் பணத்தெல்லாம் நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் பாத்தீங்கன்னா உங்க பதாகைகள் தான் இருக்குது. 717 மதுக்கடைகளை ஒழித்து விட்டேன், வெற்றியை நோக்கி தமிழகம் போட்டு மூஞ்ச. ஏங்க அந்த ஆக்ஷன் பண்ணி காட்டினாரு பாருங்க சீமானு, செம்ம சிரிப்புங்க. அந்த மூஞ்சி நீங்களே பார்த்திருப்பீங்களா, ரோட்டெல்லாம் போகும்போது அந்த பஸ் ஸ்டாப் சைடு வண்டி பாருங்களேன். எனக்கு மைண்ட் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீமான் நேத்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. விஜய் மூஞ்ச நீங்க அந்த பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கு உண்மையிலே? இன்னமும் இந்த குழந்தைங்கலாம் வந்து எப்ப அழுவாத செல்லமேனும் போது ஒரு மூஞ்சி ரியாக்ஷன் தரும் பாருங்க குழந்தைங்க. அந்த மாதிரி போட்டோவை தான் பஸ் ஸ்டாப் ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. அதை தான் சீமான் கலாய்க்கிறார். சீமான் என்ன கேட்கிறாருன்னா, அந்த ஆக்ஷனே கலாயா இருந்துச்சு. பிளஸ் நீங்க வந்து மக்கள் பணத்தை வீணாக்க மாட்டீங்கன்னு தானே சொன்னீங்க. இந்த பதாகை எல்லாம் எதுக்கு தேவையா? நீங்க 717 மதுக்கடைகளை மூடுன்னு சொன்னீங்க, மூடுனீங்களா? மூடல. அதுக்கு எதுக்கு ஒரு விளம்பரம்? சிங்கப்பெண் அதிரடி படைன்னு நீங்க திறந்துட்டீங்கன்றது ஊர் மக்கள் உலகத்துக்கே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்க தான் தம்பட்டம் அடிச்சு ரீல்ஸ் மூலியமோ ஃபேஸ்புக் மூலியமோ எல்லா மூலியமோ சுத்துறீங்க. அதுக்கு பிறகும் எதற்கு இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி வீண் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க? ஏங்க கரெக்டான கொஸ்டின் தான். எஸ், இப்போ கேட்பாங்க, எப்பா போன திமுக ஆட்சியில அவங்க எல்லாம் பண்ணலையாப்பா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பாங்க. ஏங்க அதுக்கு மாற்றாதானங்க நீங்க வந்திருக்கீங்க. சரிங்க, திமுக பண்ணது வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட தலைவர் வந்து ஒரு செலிபிரிட்டி கிடையாது, அவர் வந்து ஒரு ஹீரோ கிடையாது, கட்சி தலைவர். அவர் சொல்லுறதோ அவரு சொன்ன திட்டத்தையோ வந்து மக்கள் மத்தியில எளிதில் போய் ரீச் ஆகுமானா ஆகாது. சோ அவங்க மேபி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போட்டு காட்டினாதான் அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுன்ற வகையில அவங்க செஞ்சிருக்கலாம். பட் விஜய் வந்து ஒரு செலிபிரிட்டி.
விஜய் வந்து இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் காட்டணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா விஜய் பேசினாலே உள்ள இருக்கிறவங்க எல்லாம் செல்போன்லயே பாத்துறான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் போதும் நீங்க பணத்தை வீணடிப்பது கரெக்டான சீமான் கேட்கிறார். கரெக்டா சொல்லுங்க மிஸ்டர் விஜய், எதுக்கு இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? அதான் இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏங்க உண்மையிலேங்க இப்போ ஒவ்வொரு போர்ட்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஏற்கனவே வந்து நீங்க என்ன சொல்லுறீங்க, இத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கிறோம், உங்க ஒவ்வொரு இளைஞர்கள் தலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடி கடன் இருக்கு, இவ்வளவு லட்சம் கடன் இருக்குன்னு சொல்றீங்களே. அப்புறமா எதுக்கு இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு சுத்துறீங்கன்ற கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா, அடே நான் சுக்கா அடிக்கிற மாதிரி. அதுவும் சீமான் ஸ்பீச்சை எடுத்து பாருங்க. இப்போ நான் சொல்றது கூட அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு இதா இருக்காது. சீமான் பேசும்போது அந்த ஆக்ரோஷங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டிருப்பாரு. அதுவும் ஒரு காமெடி பண்ணாரு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்ல, போதை பொருளை தேடி ஒழிக்கணும். இப்ப ஓடுனீங்க ஓ மாநாடு 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர். 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அப்படி போய் கேளுங்க. ஏய் இதெல்லாம் ஒரு பெருமை. போதையை ஒழிகிறோம். என்னத்த போதையை ஒழிச்சிங்க? இந்த தமிழ்நாட்டு இந்த இந்தியா வரலாற்றிலேயே 3 கிலோமீட்டர் ஓடிய ஒரே முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு சொல்றீங்களே. நான் 12 கிலோமீட்டர் ஓடுறேன், வரியா? என் கூட ஓடி காட்டுறியா? யோ நீ எல்லாம் YMCA மைதானத்துக்குள்ளதாயா ஓடுவ, நான் YMCA மைதானத்தை சுத்தியே ஓடுவையா, அந்த மாதிரி ஆளு நாடு அப்படின்னு சொல்லி பங்கமா வந்து அதாவது செதலா பாயிண்டா எடுத்து கலாய்ப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து பாயிண்டா எடுத்து கலாய்ச்சி ஊழலை ஒழிச்சிட்டேன்னு. என்ன ஊழலை ஒழிச்சிங்க? அது என்ன மக்களே? யாராவது லஞ்சம் கேட்டா நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லுங்க, எங்க அண்ணன் ஆட்சி செய்யறாருன்னு சொல்லுங்க, யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்களே. ஏன் அதிகாரிகளுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. யாருன்னா லஞ்சம் வாங்கின மாதிரி நான் கேள்விப்பட்டா உடனடியா டிஸ்மிஸே பண்ணுவேன்னு சொல்லுங்க, நிரந்தர பணியிடை நீக்கம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, விஜய வந்து எங்க சீமான் நேத்து உண்மையாலேங்க இவ்வளவு நாள் சீமான் பேசுறதுல வந்து நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கும். பட் ஒரு கம்பேரிசன்ல நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சீமான் பெஸ்டா விஜய் பெஸ்டான்னு ஒரு கம்பேரிசன் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏங்க ரெண்டுமே ஃபர்ஸ்ட் தான் வச்சுக்கோங்க. பட் ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது விஜயை விட சீமான் ஓரளவுக்காச்சும் ஓகேவா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவங்களுக்காச்சும் சீமானுக்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை இருக்கும், இந்த வந்து எல்லாமே இயற்கை சார்ந்ததான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு கொள்கை. ஆல் தட் இஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். பட் அவருக்குள்ள ஒரு கொள்கையாச்சு இருக்கும். அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கும் சரி, அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களும் சரி, ஒரு கொள்கையை நோக்கி பயணிக்கிற கூட்டம். ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வெறும் ரீல்ஸ் பைத்தியங்களா தான் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அததான் சீமானும் சொல்லிட்டாப்ல. ஏங்க கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்துட்டு சுத்துறவங்களாம் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க. எங்க நான் சொல்லுங்க மயிலாட், நான் சொல்ல, சீமான் சொல்லி கலாய்கிறாரு. கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்த கேரக்டர்ஸ்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டரா சுத்திட்டு இருந்தா இந்த நாடு விளங்குமா? ஏன்னா அதுதான் அந்த ரீல்ஸ் ஆட்சி மோகம் தான் அப்படியே சுத்திட்டு இருக்கு. விஜயே என்ன பண்றாரு, எப்பா இன்னைக்கு என்னப்பா டைம் பாஸுக்கு எதுவுமே கிடைக்கலையா, சரி வா ஒரு பஸ்ல ஒரு ரைடு போவோம், அதுலயாச்சும் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ரைடு பண்ணிருக்காரு, அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுன்னு இருக்காரு. இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னா ஒன்லி ரீலு நோ ரூலு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட்ல கலாச்சிட்டு போயிட்டாரு. ஏங்க நம்ம சொல்லுறதா என்னன்னா, எங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க, எஸ் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறமா ஆச்சு உருப்படியா செயல்படுறீங்களான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏங்க மேகதாது அணையை பத்தியும் காவேரி ஆறு இஷ்யூவை பத்தி கேட்டா புசி ஆனந்த் குடுகுடுன்னு ஓடுறாப்ல. என்கிட்ட எல்லாம் ஏங்க இந்த கேள்வி கேட்குறீங்க, எனக்கு இட்டுன்னு போறதுதான் எனக்கு குத்துருக்கிற வேலைன்ற மாதிரி பயந்து ஓடுறாரு. ஏங்க சிடிஆர் நிர்மல்குமார் சொன்ன பாயிண்ட கொஞ்சம் எடுத்து யோசிங்களா. ஒரு சாதா பொதுமக்கள் கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஆனா ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஆறு பிரச்சனை ஏன் போயிட்டு இருக்கு, ஏன் வந்து முதலமைச்சர் விஜய வந்து கர்நாடகா வரவேணான்னு சொல்லிட்டாங்கன்னா, டிகே சிவகுமாருக்கும் திமுக குடும்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய உறவு இருக்கு. அதாவது இந்த ஃபெவிகால் ஃபெவிபாண்டில் எப்படி கையில போட்டா ஒட்டிக்குமோ அது மாதிரி டிகே சிவகுமாரும் நம்ம திமுக ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்காங்க. திமுக என்ன சொல்லுதோ அததான் வந்து பாத்தீங்கன்னா டிகே சிவகுமார் கேட்பாராம். எது கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இங்க டிஎம்கே சொல்லுறத கேட்டு செயல்படுறாராம். இதெல்லாம் இதுதான் பழிப்போடும் அரசியல். நம்மள எதனா ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம
எப்படிடா திமுக மேல பழிய போடுறது? ஏங்க நீ எந்த கேள்வி கேட்டாலும் திமுக மேல பழிய போட்டு பேசுவாங்க. இந்த கட்சிக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அதுதான். ஏங்க அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இருந்து அந்த கட்சியில இருக்கிறவங்க முதல் கொண்டு கேள்வி கேட்கணும். யோ எப்படியா கொஞ்சம் கூட மானம் சூடு சொர்ண ரோசம் இல்லாம திமுகக்கும் டிகே சிவகுமாருக்கும் தொடர்பு இருக்கு, அதனால எங்க விஜய் நல்ல பேர் வாங்கிடுவாரோன்னு டிகே சிவகுமார் தவிர்க்கிறார் விஜய. ஏங்க அது கூட பரவாயில்ல, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, காங்கிரஸ் தலைமையே சொன்னா கூட டிகே சிவகுமார் கேட்க மாட்டாப்லையா, திமுக சொன்னாதான் கேட்பார். இதை இவர் யாரை வச்சுக்கிட்டு சொல்றாரு தெரியுமா? கூட்டணியில யாரு இருக்குதுன்னா காங்கிரஸ். அந்த ராகுல் காந்தி அவர்கள் விஜய் பொறுப்பேற்கும் போது வந்தார். எது முதலமைச்சரா பொறுப்பேற்றார் பாருங்க, அப்போ வந்தாரு. அந்த ராகுல் காந்தி சொல்றத கூட டிகே சிவகுமார் கேட்க மாட்டாராம், திமுக சொல்றதை தான் கேட்பாராம். இத ஒரு அமைச்சர் பேசலாமா? ஏங்க நீங்க சொல்லுங்களேன். ஏன் சண்டை போடுங்க, போட்டு காவிரி ஆறு தண்ணியை வாங்குங்க. இப்போ ஏதோ இயற்கையா அதுவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த வருஷத்துக்கு, அடுத்த வருஷம் கதை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இல்ல எவ்வளவு நாள் திறந்து வைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இயற்கையா வந்த ஒரு விஷயம், ஏன் சண்டை போட்டு வாங்க வேண்டியதானே? அது தொடர்பா எதுனா ஒரு பேச்சு பேசியிருக்காரா? ஏங்க இப்போ நம்மளுக்கு கூட இன்டெப்த் மேட்ரு தெரியணும்னு அவசியம் கிடையாதுங்க. இவங்கெல்லாம் அமைச்சர்கள், இவங்களுக்கு இன்டெப்த் மேட்ரு தெரிஞ்சிருக்கணும், அதுல இருக்கிற சட்ட சிக்கல்களோ தெரிஞ்சிருக்கணும். எதுனா ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் பேசினாரா? திமுக டிகே சிவ இப்போ நல்ல வேலைங்க, பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கு. ஏதோ வந்து திமுகக்கும் காங்கிரஸுக்கும் கள்ள தொடர்பு மாதிரி சொல்லிட்டாரு. பிஜேபியே ஆண்டு இருந்தாலும் டப்புன்னு தூக்கி பழிய போட்டு இருப்பாரு. ஏங்க இது வந்து பாத்தீங்கன்னா திமுக பிஜேபியோட பி டீமுங்க, திமுக சொல்றதா பிஜேபி கேக்குது. அதனால விஜய் வந்து எங்க வந்து பெரியாள் ஆயிடுவாரோ. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அங்க அப்படி கர்நாடகால காலு வச்ச உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா திறந்து விட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். ஏன்னா விஜய்னா பயம். அதான் பாடினாரு ஓடு 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 ஓடுன்னு. அததான் வந்து விஜய பிரபாகரன் இந்த காமெடியை சொல்ல மாட்டேங்க. நம்ம சீமான் பேசின இதுல விஜய பிரபாகரன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வச்சு ஒரு சம காமெடி பண்ணியிருந்தாரு. நம்ம கேப்டன் பையங்க ஓடு 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 வேட்டைக்காரன் வரேன்னு சொன்னாரு. ஏன்னா ஓடுங்க, கர்நாடகத்தை வேட்டைக்காரன் போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணா நீங்க தானே வேட்டைக்காரன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், நீங்க தானே பாட்டுனீங்க. போங்கண்ணா போய் பாடுங்கண்ணா, வேணும்னா டைலாக் எழுத்து கன்னடால போய் பாடுங்க. ஓடுங்க தாவேக்க எல்லாரும் ஓடுங்க, ஓடு 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 ஓடுறாடே ஓடு. என்ன விஜய் சார் போக வேண்டியதானே? அந்த ஆக்சென்ட் செமையா பேசினாரு. போக வேண்டியதானே, போய் தண்ணிய பிடிச்சி தூக்கி வர வேண்டியதானே. அதான் பாடி இருக்கிறீங்களே, ஓடு 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 வராம்பாரு வேட்டக்காரன். போக வேண்டியதானே, போய் தண்ணிய பிடிச்சி இழுத்துருவாங்க. நீங்க தான் பாடி இருக்கிறீங்களே, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு. போங்க விஜய் சார், கூட்டுன்னு வாங்க. ஏன் தாவேக்கால இருக்கிற எல்லாரும் போங்க, போயிட்டு கூட்டுன்னு வாங்க. ஓடிங்கயா ஓடியா ஓடியா. அந்த ஆக்சென்ட்ட ஓடுங்க ஓடுங்கன்ட்டு ஓடியா அப்படின்னாரு பாருங்க. அந்த ஆக்சென்ட் எனக்கு வரல. விஜய பிரபாகரன் அது மாதிரி வச்சு கலாச்சார். ஏங்க எஸ் அப்கோர்ஸுங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் வாயை திறக்கணுமா இல்லையாங்க? அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்காக போராடினாங்க, நீட்டுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கும் ஒரு முதலமைச்சர் வாய் திறக்கல. இங்க வந்து தண்ணி பிரச்சனை அவ்வளோ போயிட்டு இருக்கு. ஏதோ இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியுமா தண்ணி வந்துட்டு இருக்கு? ஏங்க இந்த இப்படி தண்ணி வருதுன்னு நினைச்சா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏங்க நம்ம சண்டை போட்டோ சண்டை செஞ்சோ வாங்கல, அவங்க இப்ப பாவம் பார்த்து நம்மளுக்கு திறந்து விட்டுருக்காங்க. அதுவும் பாவம் நம்மள பார்த்து இல்ல, அவங்க மாநிலத்துல எங்கயா பெருக்கு எடுத்து இடிஞ்சு கிடிஞ்சு உழுந்து எல்லாமே ஃப்ளட் ஆயிடுமோன்னு பயந்து ஏங்க நாங்க திறந்து விடுறாங்கன்னு திறந்து விட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுவே தப்பு எனக்கு தெரிஞ்சு. அது என்ன, அவங்க மாநிலம் அழிஞ்சு போயிடும்ட்டு நம்மளுக்கு திறந்து விடுவாங்களாம். எங்க மாநிலம் அழிய போதியா கொஞ்சம் தண்ணியை திறந்து விடியானா திறந்து விட மாட்டாங்களாம். மழை வந்து ஃப்ளட் ஆகும் பட்சத்தில், அதாவது எங்களால இதுக்கு மேல ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது, ஹோல்டு பண்ணி வச்சா அவ்வளவுதான் நாங்க காலி ஆயிடுவோன்ற பட்சத்துல தான் திறந்து விடுறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க திறந்துலாம் விட தேவையில்ல, நீங்க ஃப்ளட் ஆகி நீங்க செத்து போங்கயான்னு சொல்லணும். ஏன் உண்மையா இல்லையா? நம்ம விவசாயத்துக்கு தண்ணி இல்ல திறந்து விடுங்க. ஏன்னா அப்ப திறந்து விடாதவங்க அவங்க மாநிலம் எப்போ அழிஞ்சு போயிடுமோன்னு பயம் வரும்போது திறந்து விடுறீங்கன்னா அப்ப நம்ம சொல்லணும், இல்ல நீங்க திறந்து விடாதீங்க, மூடியே வைங்க, எங்களுக்கு தண்ணியே தேவையில்லைன்னு சொல்லி இருந்தா இந்நேரத்துக்கு அந்த மாநிலம் அழிஞ்சு போயிட்டு இருக்கும்.
இந்த மாதிரி தான் இவங்க கிட்ட எல்லாம் பேசணும். ஏங்க அஃப்கோர்ஸ் இது தப்பு தான். எந்த மாநிலமும் அழியக்கூடாது, எந்த மாநில மக்களும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதை அவங்களும் நினைக்கணும்ல. கர்நாடகாவில் இருக்கிறவங்க தண்ணியை திறந்து விடணும், கடையடைப்பு போராட்டம்ன்றாங்க. ஏங்க இந்த இஷ்யூஸ்லாம் நீங்க நிறைய வருஷமா பார்த்துருக்கீங்க. பஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா கல்லை தூக்கி அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, அட்டகாசம் பண்ணுவாங்க. தமிழ் படத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் திரையிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல கால போராட்டம் தான். இந்த பல கால போராட்டத்தை இவ்வளோ நாள் வந்து எப்படியோ ஆண்டுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் இருக்கிறதுனால யாருக்கும் பயம் இல்லைங்க. ஏங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா பேசுவாங்க, சண்டை போட்டாச்சு வாங்கி தருவாங்க எதனா. ஆனா விஜய் சாரு எங்க சண்டை போடுது? படத்துல மட்டும்தான் சண்டை போடுறது. படத்துல மட்டும் சொல்லுவாரு, நான் இருக்கிற இடத்துல எதனா பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வருவேன்னு. ஆனா வரமாட்டாரு. சோ இப்போ நமக்கு தண்ணி வந்திருக்கிறது ஏதோ இந்த இயற்கையா பார்த்து நமக்கு உதவிச்சுன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி இயற்கையா பார்த்து எப்பா தமிழ்நாடு மக்கள்லாம் நாசமா போயிட்டு இருக்காங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாத்துவோண்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா திறந்து விட்டுருக்காங்க. இதே ஓவர்ஃப்ளோ ஆகல, மழை கர்நாடகா சைட்ல பெய்யல, அணை ரொம்பி வழியில, என்ன நடந்திருக்கும்? இந்த தாவேக்க ஆட்சியை வச்சுக்கின்னு எவனா சண்டை செஞ்சிருக்க முடியுமா? அண்ணன் வந்து பனையூர்ல போய் தூங்கிடுவாப்புல, ரெஸ்ட் எடுப்பாரு. இங்க தண்ணி இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள்லாம் செத்து போய் தான் கிடக்கணும், வேற வழி கிடையாது. சோ எந்த மாதிரி ஒரு ஆட்சி கிட்ட பாருங்க, எது எடுத்தாலும் திமுக மேல பழி, திமுக மேல பழி, திமுக மேல பழி. சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் தயவு செஞ்சு விஜய் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசுற ஆட்களை பேச விடாதீங்கன்ற நானு. ஏங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்க. ஏங்க ஆட்சி என்கிட்ட குத்துருக்கீங்க, நாங்க பாத்துக்கிறோம், தமிழக மக்களுக்கு வேண்டியதை நாங்க பெற்று தருவோம், சண்டை போட்டாச்சு பெற்று தருவோம் அப்படின்ற மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு அவர் குடும்பத்துக்கும் டிகே சிவகுமாருக்கும் இங்க திமுகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, இதெல்லாம் பேச்ச. நீங்களாம் ஆக்சுவலா யார்கிட்டயும் போய் கத்துக்க தேவையில்ல. போயிட்டு அந்த விஜய் பிரபாகரன் இருக்காரு பாருங்க, கேப்டனோட பையன், அவர்கிட்ட போயாச்சு கிளாஸ் எடுத்துக்கோங்க. எப்படி சண்டை செய்யணும், எப்படி மற்றவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும், எப்படி போராடி எதனா வாங்கி தரணுன்றத விஜய் பிரபாகரன் கிட்ட கிளாஸ் எடுத்தாலே போதும். சீமான் கிட்டயோ டிஎம்கே கிட்டயோ ஏடிஎம்கே கிட்ட எல்லாம் நீங்க கிளாஸே வேணாம். அந்த சின்ன பையன் தான் அவர், என்னோட பெரியவரே, பட் உங்களுக்குலாம் சின்ன பையன். அவர்கிட்ட போனாலே அவரே கிளாஸ் எடுத்து உங்களுக்கு எப்பா இப்படி சண்டை போடுங்கன்னு சொல்லுவார். இந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் சீமான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சூப்பரா ரோஸ்ட் பண்ணி அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. சீமான் வந்து ரோஸ்ட் பண்ண வீடியோவை நீங்க போய் பாருங்க, சூப்பரா இருக்கும்.